இயற்கை நாட்டுக்கோழி பண்ணை. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 2வது வேக்சின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது வேக்சின் என்ன பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் வேக்சின் தான் போட்டாகணும். ஸோ கம்பல்சரி நம்ம வந்து வேக்சின் போட்டாகணும். நம்ம 400 கோழி குஞ்சு இருக்கிறதாக 500 வேக்சின் வாங்கியிருந்தோம். ஏன்னா கம்மியாக இருக்கும், சில டைம் பத்தாத போயிடும், ஒரு சில ட்ராப் வந்து கீழே போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா 500 வேக்சின் வந்து வாங்கியிருந்தோம். அதுவே நம்ம கரெக்டாக சுகராக முடிஞ்சிச்சு, சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. நைட்டு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு தான் போடணும், ஏன்னா நைட்டு தான் போட முடியும். இருட்டில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா பகலில் வந்து கோழி கொஞ்சம் பிடிக்க முடியாது, அதெல்லாம் வந்துடுச்சுனால பிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நான் நைட்டு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி போடுறதால நம்ம ஒரே ஆள் தான் கஷ்டப்பட்டு போட்டோம். இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் தான் வந்து A to Z நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம கம்பல்சரி நம்ம ஒரு 2 ஹவர் ஆச்சு, 2 ஹவருக்கு மேலே ஆச்சு நம்ம வந்து வேக்சின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து எந்த மருந்தும் வைக்காமல் சுடு தண்ணி சுட வச்சு ஆற வச்சு கோழி குஞ்செலாம் வச்சுட்டு நம்ம நைட்டு வந்துவிட்டோம் கிளம்பி வீட்டுக்கு. காலையில் எப்பயும் போல் போனோம். காலையில் போனோடனே பார்த்தீங்கன்னா கோழிங்க நல்லா தான் இருந்துச்சு, தண்ணி தான் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம தண்ணி எடுத்து சுட தண்ணி வைக்கல, நீ நம்ம பச்சை தண்ணி வைக்கலான்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து நம்ம சத்து டானிக் மருந்து வந்து நம்ம கோழி குஞ்சு எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வாங்கின வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. ஓஸ்டோவைட் மருந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கியிருந்தோம். வைமலால் பார்த்தீங்கன்னா 20 ml வாங்கியிருந்தோம். ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு கொடுக்கணும். ரெண்டுமே கொடுத்தா கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சத்து மருந்து மாதிரி தான் இது கோழி குஞ்சு இருக்குது. வெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து டயர்டாக வருது, கோழி குஞ்சு வந்து ஒரு மாதிரி ரெக்கை இறங்கி நிற்கிறது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. கோழி குஞ்சு தெளிவாக இருக்கும். வைமலால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மருந்து. அது கண்டிப்பாக வந்து பெரிய கோழிலேருந்து சின்ன கோழிக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அளவு தான், அதுக்கேற்ற மாதிரி அளவு தெரிஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கோழி குஞ்சு எல்லாமே ரெக்கெல்லாம் தொங்க விடாது, கோழி குஞ்சு ரெக்கெல்லாம் ஃபினிஷிங்காக இருக்கும். கோழி நல்லா தீனி எடுக்கும், செரிமானம் ஆகும், நல்லா க்ரோத் வெயிட் வரும். இந்த மாதிரி மருந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம 1 to 1 நாள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். சத்து மருந்து மாதிரி தான் இருக்கும், கோழி நல்லாவே இருக்கும். இந்த மருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறத நம்ம வீடியோவில் கரெக்டாக போடுவோம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த வைமலால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 ml, 60 ml வந்து நம்ம எடுத்து இந்த ஓசோவைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 ml வந்து அளவில் நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்கணுமோ அத்தனை ml வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு 8 லிட்டர் தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 ml அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கு இன்றைக்கி வச்சுருக்கோம். அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நானே பார்த்துட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோழி நல்லாவே இருக்குது, தீனி எல்லாம் எடுக்குது. நம்ம இது இன்னும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கோழி சூப்பராக வெயிட் போடும், கோழி கொஞ்சம் கரெக்டான வளரும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. வெயிலில் பார்த்தீங்கன்னா மெயினாக டயர்டாகும் கோழி, சில கோழிலாம் பார்க்குறேன். அதனால் நம்ம லைட்டு நான் ஆஃப் பண்ணிட்டோம், பகல் லைட்டு போகிறது கிடையாது. அந்த டயர்டாகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குடிக்கும்போது நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டயர்டு இருக்காது, கோழி நம்ம ஆக்டிவாக இருக்கும், தீவனம் நல்லா சாப்பிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சத்து டானிக்லாம் வைக்கிறோம். கோழி குஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சூப்பரான மருந்து இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கோழி குஞ்சு இந்த மாதிரி இருக்குது, டயர்டாகுது, கோழி தீனி எடுக்க மாட்டேது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 மருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 நாள் வைக்கலாம். அப்புறம் வந்து ட்ரிங்கரில் ஊற்றி நம்ம கோழி குஞ்சில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும், மிக்சிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து கரெக்டாக இதுமாரி ப்ராப்பராக பண்ணோன்னா கோழி கொஞ்சம் தண்ணி அழகாக குடிக்கும், கோழி நல்லா சூப்பராக கரெக்டாக வளரும். நம்ம வந்து கரெக்டாக டேவாக வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டவுட் கேட்குறீங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்போலேருந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுத்து தான் இருப்போம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், ரொம்ப பெருசெல்லாம் போட மாட்டேன். இந்தமாரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க.